ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சூப்பரான மிளகு ரசம் தான் வைக்க போகிறோம். அது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் சுடு தண்ணியில் புளியையும் நான் தக்காளியையும் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஊறணும். இப்போ தண்ணி சூடாக இருக்கனால நான் அதில் ஊற வச்சுருக்கேன். இப்போது ரசத்துக்கு மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் இதை நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். மிளகு கொஞ்சம் கூட இருந்தால் நம்மளுக்கு ரசம் நல்லாயிருக்கும். அதுக்காக மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம மிளகு ஜீரகத்தை நல்லா பொடி பண்ணிட்டு வந்துட்டோம். இது ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்தது ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம தக்காளியை நல்லா கையிலேயே நசுக்கிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா கையிலேயே நம்ம மசிச்சிட்டோம். இப்போ அடுத்தது புளி தண்ணியை நம்ம கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கழுவி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அரிசி கழுவுனது. இது தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி கழுவுன தண்ணியில் நம்ம ரசம்லாம் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் நான் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். புளி தண்ணியெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், மிளகு ஜீரகம்லாம் இதை சேர்த்துக்கலாம். இப்போது கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துடலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கையிலே நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போது கேஸ் பற்ற வச்சு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கோம். அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ கடுகு, உளுந்து பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா கடுகு பொரியணும். அடுத்தது ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் ரசம், அதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு ஒரு கொதி வர முடிக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ரசத்தை ரொம்ப நேரம் கொதி விடக்கூடாது. ஃபஸ்ட்டு கொதிலே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கணும். இப்போது நம்மளுக்கு நுர வர ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் கரெக்டான நம்மளுக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசத்தை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நல்லா வாசமான சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாசம் ரொம்ப ரசம் செம்ம வாசமாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான் மிளகு ரசம். இந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.